இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் நம் அன்னை மரியாள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த, காணிக்கையாக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் விழாவை சிறப்பிக்கின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய அன்னையுடைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான காணிக்கை அருட் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என் இனிய திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய பணி சிறக்க உங்களோடு இணைந்த நானும் செபிக்கின்றேன். விவிலியத்தில் அன்னையை ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தது குறித்து எந்த குறிப்பும் கிடையாது. அன்னை மரியாவுக்கு அழுத்தம் கொடுத்த இயேசுவின் குழந்தை பருவம் பற்றி அதிகம் பேசும் யாக்கோபின் நற்செய்தி என்னும் நூலில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. மரியாவின் பெற்றோர்களாகிய ஜோக்கிம் மற்றும் அன்னா இருவரும் முதிர்ந்த வயது அடையும் வரை குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடி வந்தார்கள். இறைவனின் வாக்கு அவர்களுக்கு அருளப்பட்டது. அதன்படி மரியா பிறந்தார். குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக தங்கள் மகளை கூட்டிக் கொண்டு எருசலேம் ஆலயத்துக்கு சென்றார்கள். ஆண்டவருக்கு அவரை காணிக்கையாக்கினார்கள். அதன் பிறகு அவர் இளம்பெண் ஆனது வரை ஆலயத்தில் இருந்தார். அர்ப்பணித்தல் என்பது எல்லா ஆன்மீக மரபுகளின் காண கிடைக்கின்ற ஒன்று. ஒப்பு கொடுத்தல், கையளித்தல், காணிக்கையாக்குதல், சரணடைதல் போன்ற வார்த்தைகளும் அர்ப்பணித்தல் என்பதோடு தொடர்புடையவை. ஆன்மீக மரபுகளின் அர்ப்பணித்தல் என்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று சிந்திக்கலாம். ஓவிய கண்காட்சிக்கு ஒருவர் சென்றார். சிம்மாசனத்தில் ஜமீன்தார் ஒருவர் அமர்ந்திருக்கும் சிங்கார ஓவியம் அவர் கவனத்தை கவர்ந்தது. அதை வாங்க விரும்பினார். ஆனால் 50 ரூபாய் குறைந்தது. மறுநாள் உரிய பணத்தோடு சென்ற போது கண்காட்சியில் இருந்தவர் இதை இன்னொருவர் வாங்கி சென்று விட்டதாக சொன்னார். அடுத்த நாள் அவர் தற்செயலாக தன் நண்பர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்றபோது அங்கு தான் வாங்க விரும்பிய ஓவியம் இருப்பதை பார்த்தார். அப்போது நண்பர் இவரிடம், இது எங்க கொள்ளு தாத்தாவின் ஓவியம், நேற்றுதான் என் கைக்கு கிடைத்தது, நான் ஜமீன் பரம்பரையை சார்ந்தவன் என்றாராம். இவர் மனதிற்குள்ளாக, என்னிடம் மட்டும் அன்று 50 ரூபாய் அதிகம் இருந்திருந்தால் நானும் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவனாக ஆயிருப்பேன் என்று சொல்லிக் கொண்டாராம். ஒவ்வொரு மனிதரிடமும் தன்னை மற்றவர்களை விட உயர்வானவர்களாக காட்டிக்கொள்ளும் வேட்கையும் தாகமும் உண்டு. இதற்கு காரணமாக இருப்பது நம் மனதிற்குள் புதைந்திருக்கும் நான் என்னும் ஆணவமின்றி வேறு எதுவும் இல்லை. மனித வாழ்வோடு பிணைத்தவராக இருப்பது அவர்களது அகந்தையும் ஆணவம். தனிமனித விருப்பத்தையும் நலனையும் மையப்படுத்தி அகந்தை உறவுகளை உருக்குலைக்கின்றது, உள்ளங்களை ஊனப்படுத்துகிறது, மனிதத்தை மறக்கச் செய்கின்றது, மற்றவர்களை மட்டும் தட்டுகின்றது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் தம்மையே சிந்தனைக்கு மாற்றுவதுதான் கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்தல். ஆண்டவரிடம் அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தமே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதாம். எனவே இங்கு புரிந்திருக்கும் செய்தி, நாம் நம்மை மையப்படுத்தி நாம் விருப்பத்தை நாடி வாழ்வதை நிறுத்திவிட்டு இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்பதுதான். அவர் விருப்பத்தை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதாகும். இதைத்தான் அன்னை மரியா தம் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார். நம் அன்னையின் ஒட்டுமொத்த வாழ்வையும் நான் ஆண்டவரது அடிமை என்று அவர் சொன்ன ஒற்ற வரியில் சுருக்கிவிடலாம். அடிமை என்பவர் தம் சொந்த விருப்பத்தை புறக்கணித்துவிட்டு தன் எஜமானின் விருப்பத்தை தன் விருப்பமாக்கிக் கொள்பவர்.
அன்னை மரியாவும் தன் விருப்பத்தை புறந்தள்ளிவிட்டு கடவுளின் விருப்பத்தை தனதாக்கி கொண்டவர். இதைத்தான் தன் மகனுக்கும் கற்றுக் கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று காணிக்கை அன்னை தன்னையே முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்தது போல, அவருடைய திட்டப்படி நடந்தது போல, நாமும் அன்னையைப் போல நம்மை முழுமையாய் காணிக்கையாக அர்ப்பணிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளிலே எங்களுடைய தாயை போல நாங்களும் அர்ப்பணத்திலும் இதோ காணிக்கையிலும் சிறந்து விளங்க, அதுவும் முழுமையாக கொடுக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து, எங்களுடைய விருப்புக்காக அல்ல உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து, எதாருமையான இனிமையான நாளில் யாரெல்லாம் காணிக்கை அன்னையுடைய பேரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை பேரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கிருபையால் வல்லமையால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.